ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்றத்தில் கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை. அப்படி உங்களோடு இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போ தேர்தல் முடிந்து விட்டால் அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்க கூட்டணியுடைய தர்மம். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்து வைப்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு அதையெல்லாம் கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. அவர்களுடைய ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டுவிட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி ஜம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நஞ்ச சோதனையா நாங்க சந்திச்சோம். அவ்வளவு சோதனையும் சந்திச்சு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அண்ணா திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோர். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று ஒரு 100 கோடி ரூபாய் நான் ஒதுக்கி தந்தேன். எந்த பொருள் விலை ஏறுகிறதோ உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அந்த மாநிலத்தில் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயராமல் தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நன்றா தெரியும், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பீட்டியமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு, கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதற்கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். அப்படி கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது.
ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் சிந்தித்து அப்ப விலைவாசி உயர்ல மக்கள் பாதிக்கப்படாம பாத்துக்கிட்டோம். இன்றைக்கு ஏழை மக்கள் வேலை கிடையாது, தொழிற்சாலை இல்லாத காலத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, அந்த தொழிலாளர் பாதிக்கப்படாது என்பதற்காக இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் அரிசி விலையில்லாம கொடுத்தோம், பருப்பு விலையில்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலையில்லாம கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே கிடையாது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசுக்கு செலவு. இவ்வளவும் திறமையா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கம் என்ற பெயரை மக்கள் இடத்தில் பெற்ற ஒரு கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரசாங்கம் அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வரல. ஆனா கடன் மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 5 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், சூப்பர் முதலமைச்சரா, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், முதன்மையான முதலமைச்சரா. எதில்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். உண்மைதானே? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் ஏதாவது சென்னை மாநகர மக்களுக்கு வந்ததா அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? அதுவும் இல்ல. இரண்டாவது 2020-21 அதிமுக ஆட்சி, அப்பொழுது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. கூடுதலாய் வருவாய் வந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திட்டமும் எதுவல்ல. அப்படி வருமானமும் அதிகம், கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாரு. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து இணக்கமான உறவு வைத்த காரணத்தினால இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.